தமிழ் நாடகம். கோதை நாச்சியார் என்கிற ஆண்டாள் 12 ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வாராகவும் பூமி தேவியின் அவதாரமாகவும் போற்றப்படுபவர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வாரால் துளசி தோட்டத்தில் கண்டெடுக்கப்பட்டு கண்ணன் மீதே அன்பு கொண்டு திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழி மூலம் பக்தி இலக்கியத்திற்கு பெருமை சேர்த்த சூடிக் கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாள் கதையை கண்முன் காட்சிப்படுத்த வருகிறார்கள் எங்கள் பள்ளி மாணவ செல்வங்கள். காட்சி 1. பெரியாழ்வார் பூந்தோட்டத்தில் கோதையை கண்டெடுத்தல். ஐயா, பூக்கள் பறிக்க நானும் உதவி செய்யலாமா? வாருங்கள், இருவரும் சேர்ந்து பூ பறித்து வரலாம். வழக்கத்தை விட இன்று தோட்டத்தில் அதிகமாக பூக்கள் பூத்திருக்கிறது. ஆமாம், அழகாக இருக்கிறது. பெருமாளே, தினமும் மலர் பறித்து மாலை தொடுத்து உனக்கு சூட்டி வருவதையே பெரும் தொண்டாக மதித்து செய்து வருகிறேன். பூமாலையை சூட்டி வரும் நான் அவ்வப்போது பாமாலையும் தொடுத்து அதையும் உனக்கே சமர்ப்பித்து வருகிறேன். இரண்டையும் ஏற்றுக்கொண்டு எனக்கு அருள் செய் கண்ணா. என்ன இது? என்ன இது? குழந்தை எழும் சத்தம் கேட்கிறதே. பெருமாளே, ஏது இந்த பெண் குழந்தை? யாருடையது? இங்கு எப்படி வந்தது? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. பெருமாளே, என்னிடம் உள்ளவை அனைத்தும் நீ கொடுத்ததுதானே? நீ தான் இந்த பெண் குழந்தையும் கொடுத்தாயா? இதுவும் உன் கட்டளை என்றால் இன்று முதல் இந்த குழந்தையை நானே வளர்த்து வருகிறேன். உன்னால் கிடைத்த இந்த குழந்தைக்கு கோதை என்று பெயர் சூட்டி உனக்கே அர்ப்பணிக்கிறேன். என்னையும் இந்த குழந்தையும் காப்பது உன் கடமை. காட்சி 2. பெரியாழ்வார் கோதையை சிறு பருவத்தில் இருந்தே கண்ணன் கதைகளை கூறி வளர்த்தல். கோதை, கோதை, என்னப்பா அழைத்தீர்களா? வா கோதை, கண்ணன் கதையை கூறவா? கூறுங்களப்பா, கண்ணன் கதையை கேட்க நான் ஆவலாக இருக்கிறேன். கண்ணன் சிறு பருவத்தில் தன் நண்பர்களோடு தோட்டத்தில் விளையாடும் போது மண்ணை அள்ளி அள்ளி தின்று விடுவான். மண்ணை தின்று அந்த மண்ணை தின்ற வாய்க்குள்ளேயே இந்த மண் உலகை காட்டியவன் அந்த மாயவன் இந்த கண்ணன். கோதை, கோதை. அடேங்கப்பா, பொல்லாதவன் அந்த கண்ணனா? ஆம், பொல்லாதவருக்கு பொல்லாதவன், நல்லவனுக்கு நல்லவன். அப்பா, அந்த கண்ணனை நான் பார்க்க முடியுமா? எண்ணத்தில் தூய்மையோடு அந்த கண்ணனை நினைத்திருந்தால் என்றாவது ஒரு நாள் பார்க்கலாம். அப்படி என்றால் இன்று முதல் அந்த கண்ணனையே நினைத்து வழிபடுகிறேன். அப்படியே செய்யம்மா, அந்த கண்ணனையே வழிபடு. விரைவில் அவன் அருள் உனக்கு கிடைக்கும். அப்பா, தினசரி தவறாது இப்படி ஒரு மாலையை தொடுத்து கொண்டிருக்கிறீர்களே, இது யாருக்கு? அந்த கண்ணனுக்கு தான் அம்மா. கண்ணனுக்கு மாலை என்றால் மிகவும் ஆசையா அப்பா? ஆமாம்மா, மிகவும் ஆசை. அவனுக்கு அலங்கார பிறன் என்று பெயரும் உண்டு. அப்பா, எங்கே போகிறீர்கள்? பழங்கள் பிரித்து வருகிறேன் அம்மா. கண்ணா, வா கண்ணா, நீயும் நானும் சேர்ந்து விளையாடலாம். வரமாட்டாயா? இதோ உனக்கு பிடித்த மாலையை போட்டு விடுகிறேன். பிறகு என்னிடம் பேசுவாயா? நீதான் பொல்லாத கண்ணன் ஆயிற்றே. மாலையை வாங்கி கொண்ட பிறகு என்னிடம் விளையாடாமல் போய்விட்டால் தரமாட்டேன். மாலையை என் கழுத்திலே போட்டுக் கொள்கிறேன். அதை எடுக்க நீ வருவாய். உன் பிடிக்காகப்படாமல் ஓடுவேன். இருவருமே சேர்ந்து சிறிது நேரம் விளையாடலாம். சரிதானா? கோதை, எத்தனை துளி உனக்கு? யார் கொடுத்த தைரியம் இது? நீ சூட்டி கொள்ளவா நான் மாலை தொடுத்தேன்? அன்னை தினமும் ஆண்டவனுக்கு செய்து வந்த தொண்டினையே அரகணத்தில் அழைத்து விட்டாயே. என் பக்திக்கே களங்கம் ஏற்படுத்தி என்னை பாவியாக்கி தீராத பழிக்கு ஆளாக்கி விட்டாயே. உன்னை பாடுபட்டு வளர்த்துக்கான பலனாயுது. மாலையை எடு, கீழே போடு. நான் செய்தது தவறா அப்பா? இனி நான் இப்படி செய்ய மாட்டேன் அப்பா. என்னை மன்னித்து விடுங்கள் அப்பா.
சரி கோதை, அழாதே. இதுவே முதலும் கடைசி என்பதை நினைவில் வைத்துக்கொள். இனி இது போல் செய்யாதே. ஆண்டவனுக்காக தொடுத்த மாலை நாம் அணிந்து கொள்ளலாமா? அது பெரும் பாவம் அம்மா. நான் செய்தது தவறா அப்பா? இல்லை அம்மா, நீ ஏதோ விளையாட்டுத்தனமாக செய்து விட்டாய். சரி விடு, நான் மீண்டும் தோட்டத்திற்கு சென்று மலர்களை பறித்து வந்து மீண்டும் மாலையை தொடுத்து ஆலயத்திற்கு போய் பெருமாளுக்கு சூட்டி விட்டு வருகிறேன் அம்மா. நானும் வரட்டுமா அப்பா? வேண்டாம், நீ இங்கே இரு. நான் சென்று விட்டு சீக்கிரம் வருகிறேன். காட்சி 3. பெரியாழ்வார் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு மாலை சூடுதல். பெருமாளே, பெருமாளே, பேதை சிறுமி பிழை செய்து விட்டார். உன் திருமணிக்கு சூட்டுவதற்காக நான் தொடுத்து வைத்த மாலையை தன் கழுத்தில் சூட்டிக் கொண்டாள். அவள் தவறை மறந்துவிடு. இச்சிறு களங்கத்தை சற்று பொறுத்துக்கொள். எல்லாவற்றையும் மறந்து எங்களை மன்னித்து இதை ஏற்றுக்கொள். காட்சி 4. வாடிய பூமாலையை கண்டு பெரியாழ்வார் வருத்தமடைதல். இறைவா, இது என்ன சோதனை? ஒரு சிறு குழந்தை செய்த தவறுக்கு இத்தனை பெரிய கோபமா? வேண்டாம் சுவாமி, வேண்டாம். அறியாச்சிரமி ஏதோ தெரியாமல் தவறு செய்து விட்டால் ஆத்திரப்படாமல் எங்களுக்கு அருள் செய்யுங்கள். விஷ்ணு சித்தரே, கவலை கொள்ளாதீர்கள். இதுவரை தாங்கள் என் மேல் மிகுந்த அன்பு கொண்ட கோதை சூடி கொடுத்த மாலை தான் எனக்கு அன்றாடம் சூடி வந்தீர்கள். அதையாம் சூடி கொண்டோம். மீண்டும் நீங்கள் கோதை சூடி கொடுத்த மாலையே எனக்கு சூடி விடுங்கள். அதுவே எனக்கு மகிழ்ச்சி தரும். இறைவா, என்ன உனது கருணை! இச்சிறு குழந்தையிடம் நீ வைத்த அன்பை நான் புரிந்து கொள்ள இப்படி ஒரு நாடகமா? உன் அருளை நான் புரிந்து கொண்டேன். மேலும் உன் பெருமையை நான் உணர்ந்து கொண்டேன். பெருமாளே, கோதை, கோதை, வாருங்கள், என்னவென்று சொல்லுங்கள். நீ என் குழந்தை அல்லம்மா, என் குழந்தை அல்ல, அந்த தெய்வத்தின் குழந்தை அம்மா. அவன் அருள் பூர்ணமாக பெற்றிருக்கும் ஒன்றை புரிந்து கொள்ளாமல் அடியேன் பேசிவிட்டேன். என் தவறை சற்று பொறுத்து கொள்ளம்மா. ஏன் இப்படி சொல்கிறீர்கள்? தாயே, நீ போட்டுக்கொண்ட மாலையை பெருமாள் ஏற்றுக்கொண்டார் என்றதால் இன்று முதல் நீ தான் அம்மா சூடி கொடுத்த சுடற்கொடி. வருங்காலத்தின் உன் வாக்கிலிருந்து வரும் சொல்லெல்லாம் நாச்சாரின் திருமொழி என்று நாடெல்லாம் புகழட்டும். ஆண்டவன் உலகத்தை ஆள்கிறான், அவனை நீ ஆண்டு விட்டாய். ஆண்டவனை ஆட்கொண்ட பெருமை உனக்கு கிடைத்ததால் இன்று முதல் ஆண்டாள் என்று திருப்பெயர் உனக்கு நிலை கட்டும் அம்மா. அந்த கண்ணனை நினைத்து பாடு. பூவோடு சேர்ந்து நாரும் மனம் பெறுவதை போல நானும் பெருமை அடைகிறேன். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினு நீரிழகி சீர்மல்குமாய் பாடி செல்வ செருமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் கதிமதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்திலோரெம்பாவாய். காட்சி 5. ஆண்டாளுக்கு பெரியாழ்வார் திருமண ஏற்பாடு செய்தல். கோதை, பேதை, பெரும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண் என்று 7 பருவத்தில் ஒரு பெண் மங்கை பருவத்தை அடைந்து விட்டால் எரிகின்ற நெருப்பை அடிவயிற்றில் கட்டி கொண்ட கதைதான் அந்த பெண்ணை பெற்றவனின் நிலை. என்ன சொல்கிறீர்கள்? ஒன்றும் புரியவில்லையே.
கோதை, நான் உனக்கு விரைவில் திருமணம் செய்து வைக்க இருக்கிறேன் அம்மா. நான் உன்னை பிரியும் காலம் நெருங்கி விட்டதம்மா. விரைவில் உன் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்கிறேன் அம்மா. என்ன திருமணமா? எனக்கா? பிள்ளை பருவத்திலே பள்ளி கொண்டிருக்கும் பெருமாளுக்கு என்னை அர்ப்பணித்து விட்டதாக தானே கூறுவீர்கள்? வேண்டாம். ஆண்டவன் மலடிக்கு சேவை செய்வேனே தவிர மானிடருக்கு வாழ்க்கைப்பட மாட்டேன். ஆண்டவன் மலடிக்கு சேவை செய்யலாம், ஆனால் மானிட பிறப்பில் பெண்ணாக பிறந்த உன்னை பெருமாள் தேடி வந்து மாலை சூட்டுவாரா? ஏன் சூட மாட்டார்? சிறு பருவத்திலிருந்தே இன்று வரை அடியால் சூடிக் கொடுக்க மாலையை ஏற்றுக்கொள்ளும் எம்பிரான் ஒரு நாள் என் மணமாலையை ஏற்றுக்கொள்ளாமலா போய்விடுவார்? கடவுளை கணவனாக அடைய முடியுமா? வண்ணெண்ணம் ஈடேறுமா? இது என்ன பைத்தியக்காரத்தனம்? சுவாமி, பார்க்கும் இடம், கேட்கும் மொழி அனைத்திலும் அந்த ஆண்டவனின் திருவுருவத்தையே காண்கிறேன். அந்த கண்ணனை எண்ணி கண்ணியாகவே காலம் கழித்து இம்மண்ணுலகை விட்டு பிரிந்து விடுகிறேன். என்னை நினைத்து தாங்கள் கவலை கொள்ள வேண்டாம். ஆண்டாள், ஆண்டவன் மீது ஆணை, பெற்றோர் சொல்படி நடந்துகொள். விரைவில் உனக்கு திருமணம் நடக்கும். காட்சி 6. பெரியாழ்வார் ஆண்டாளின் எண்ணத்தை பெருமாளிடம் கூறி வருத்தமடைதல். பெருமாளே, உன்னையே மணாளனாக எண்ணி வாழும் என் மகளுக்கு நீயே வழிகாட்ட வேண்டும் ஆண்டவா, நீயே வழிகாட்ட வேண்டும். விஷ்ணு சித்தரே, வீணாக கவலை கொள்ளாதீர்கள். விரைவில் உமது வளர்ப்பு மகளான ஆண்டாள் என்னை வந்து அடையும் காலம் நெருங்கிவிட்டது. அவள் விருப்பம்படி யாமே அவளுக்கு மாலை சூட்டுவோம். சூடி கொடுத்த சுடற்கொடியை திருமண கோலத்தோடு திருவரங்கத்தில் நமது சன்னிதானத்திற்கு அழைத்து வாரும். திருவருள் கிடைக்கும். காட்சி 7. திருவரங்கத்தில் வீட்டிற்கும் பெருமாள் சன்னதிக்கு பெரியாழ்வார் ஆண்டாளை திருமண கோலத்தில் அழைத்து செல்லுதல். வாரணமாயிரம் சூழவலம் செய்து செய்து நாரணன் நம்பி நடக்கின்றார். பெருமாளே, மேற்கு திசை திருமுடி வைத்து, கிழக்கு திசை திருவடி நீட்டி, வடக்கு திசை முதுகை காட்டி, தெற்கு திசை நேர்முகம் நோக்கி பள்ளி கொண்டிருக்கும் பெருமாளே, உன் கட்டளைப்படி சூடி கொடுத்த சுடற்கொடியை திருமண கோலத்தோடு உன் சன்னதிக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன். ஏற்றுக்கொள் ஐயா, ஏற்றுக்கொள். அரங்கநாதா, அடியாளை ஏற்றுக்கொள். ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா. ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா. ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார். ஆம், மானிட பிறவி எடுத்த ஆண்டாள் தனது உண்மையான பக்தி பயணத்தின் உச்சமாக ஸ்ரீரங்கம் வந்து பெருமாளின் திருமுன்னே சென்று ஜோதியுடன் ஜோதியாக கலந்து மறைந்தார். ஆண்டாள் நமக்கு அருளிய திருப்பாவையை பாடுவோம், இறைவனின் அருளை பெறுவோம். அழகாக காட்சிப்படுத்திய மாணவ செல்வங்களுக்கு பாராட்டுகளுடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கைத்தட்டலுடன் பாராட்டுகளை தெரிவிக்கலாம்.